விக்னேஸ்வராய நமக. குலதெய்வமான ஸ்ரீ பொன்னமுத்து கருப்பண சுவாமி அங்காள பரமேஸ்வரி பாப்பாத்தியம்மன் துணையுடன் இந்த நாள் இனிய நாளாக அமைய அனைவரின் அவரவர் குலதெய்வம் காத்து அருள் பாலித்து பிரம்மாண்ட வெற்றியை கொடுக்க வணங்குகின்றேன். இன்று பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைத்து சொந்தங்களுக்கும் என்னுடைய நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கு அவரவர் ராசி பலன்களை நம்ம தெரிஞ்சுக்கலாம். உலகெங்கும் வாழும் ஃபினிக்ஸ் ஆன்மீக நேயர்களுக்கு என்னுடைய வணக்கங்கள். குரோதி வருடம் கார்த்திகை மாதம் 18ஆம் தேதி செவ்வாய்க்கிழமையான இன்று டிசம்பர் 3, 2024 பஞ்சாங்கத்தின்படி திதி 1-9 இரவு வரை திருத்தியை, பின்னர் திருத்தியை நட்சத்திரம் மூல நட்சத்திரம் 4:41 இரவு வரை, பிறகு பூராட நட்சத்திரம், யோகம் சூலம் 3:08 இரவு வரை, அதன் பின் கண்டம், கரணம் கௌளவம் 1:09 இரவு வரை, பிறகு செய்துளை 1:13 காலை வரை, பிறகு கரசை, சூலம் வடக்கு, பரிகாரம் பால். இன்றைக்கு கீழ்நோக்கு நாள் வளர்பிறை. நல்ல நேரம் காலை 7:45 8:45 வரை, மாலை 5 மணிலேருந்து 6 மணி வரை. கௌரி நல்ல நேரம் 7:30 மணிலேருந்து 8:30 மணி வரை. ராகு காலம் 3 மணிலேருந்து 4:30 மணி வரை. குளிகை 12 மணிலேருந்து 1:30 மணி வரை. யமகண்டம் 9 மணிலேருந்து 10:30 மணி வரை. சந்திராஷ்டம நட்சத்திரம் இன்னைக்கு கார்த்திகை ரோகிணி நட்சத்திரம். கரணம் 7:30 to 9 மணி வரை. சூரிய உதயம் 6:05 இன்னைக்கு. கிரக நிலவரங்கள் அப்படின்னு சொல்லும் போது ரிஷபத்தில் குரு, கடகத்தில் செவ்வாய், கன்னியில் கேது, விருட்சகத்தில் சூரியன் புதன், மகரத்தில் சுக்கிரன், கும்பத்தில் சனி, மீனத்தில் ராகு. இன்றைக்கு செவ்வாய்க்கிழமை. செவ்வாய் ஹோரையில் அப்போ செவ்வாய் ஹோரை என்னென்ன டைம் அப்படின்னு கேட்குறீங்கன்னா 6 மணிலேருந்து 7 மணி காலையில், மதியானம் 1 மணிலேருந்து 2 மணி வரை, நைட்டு 8 மணிலேருந்து 9 மணி வரைக்கும் இருக்குது. இந்த நேரங்களில் செவ்வாய் ஹோரை அப்படின்னு குறிப்பிட்டப்பட்ட நேரத்தில் முருகப்பெருமான, திருச்செந்தூர் முருகப்பெருமான வேண்டதுனாலும் சரி, மற்ற முருகப்பெருமான வேண்டினாலும் சரி, ஆனால் திருச்செந்தூர் முருகனுக்கு செவ்வாய்க்கிழமையில் செவ்வாய் ஹோரையில் வழிபட்டு வந்தீங்கன்னா குழந்தை செல்வம், கல்வி, ஞானம், அதே மாதிரி உங்களுடைய கடன் தொந்தரவு, எதிர்ப்பு, எதிரியோடைய தொல்லை, அதற்கப்புறம் நெகட்டிவிட்டி, அது எல்லாத்தையுமே கிளியர் பண்ணக்கூடிய ஒரே சக்தி எதுக்கு இருக்குன்னா செவ்வாய்க்கிழமைகளில் செவ்வாய் ஹோரையில் வழிபடக்கூடிய முருகப்பெருமானுக்கு கண்டிப்பாக உண்டு. அப்படிங்கிறது சாத்தியம் உள்ள விஷயம். செவ்வாய்க்கிழமையில் முருகப்பெருமான ஓம் சரவணபவா அப்படின்னு சொல்லி 108 முறை சொல்லி வெத்தலை தீபங்கள் ஏற்றி வர, வெத்தலையில் 6 வெத்தலை வச்சு 6 தீபம் வச்சு நெய்யை ஊற்றி தீபம் ஏற்றுங்க. ரொம்ப நல்ல பலனை. எனக்கு நெய் தீபம்லாம் ஏற்றுறதுக்கு வசதி இல்லை அப்படின்னா நல்லெண்ணெய் தீபம் கூட நீங்கள் ஏற்றுங்க. இல்லை எனக்கு அவ்வளோ வசதி இல்லைன்னா 2 செவ்வாழையை எடுத்து ஒரு ஸ்கொயர் மாதிரி ஒரு இடத்த போட்டு அந்த இடத்துலேருந்து பாதி இதை எடுத்து அதில் நெய்யை ஊற்றி விளக்கேற்றுங்க, இல்லை எண்ணெயை ஊற்றி விளக்கேற்றுங்க. கடல் எண்ணெய் அந்த மாதிரி எண்ணெய் ரீஃபண்ட் ஆயிலெலாம் ஊற்றாதீங்க தயவு செய்து. நெய் அந்த மாதிரி எடுத்து ஊற்றுங்க, சரிங்களா? விளக்கு ஏற்றுறதுக்குன்னு சில எண்ணெய்கள் இருக்குது, அதை மட்டும் பயன்படுத்துங்க. நல்லெண்ணெய் ஊற்றலாம், நெய் ஊற்றலாம். நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா தேங்காய் எண்ணெய் ஊற்றுறாங்க, அதெல்லாம் கூட ஊற்றலாம். ஆனால் தேங்காய் எண்ணெய் விநாயகருக்கு தான் உகந்தது. நெய் தீபம் எல்லா கடவுளுக்கும் உகந்தது. இல்லைனாலும் அப்படி ஏற்ற முடியல அப்படின்னா நல்லெண்ணெய் ஏற்றுக்குங்க. இழுப்பெண்ணெய், வேப்பெண்ணெய் அப்படிங்கிறதெல்லாம் குலதெய்வ வழிபாடு பண்ணுறவங்களுக்கு ரொம்ப ஏற்ற ஒரு எண்ணெய் தீபங்கள் அப்படின்னு சொல்லலாம். இந்த எண்ணெய் தீபங்களை நீங்கள் வழிபட்டு வந்தீங்க அப்படின்னா தீபம் அப்படிங்கிறது மகாலட்சுமி, அந்த மகாலட்சுமியை வழிபாடு பண்ணுறதுக்கு ஈக்குவல். அதனால் வீட்டில் 2 வேளைகளில் தீபம் ஏற்றி வச்சு இன்னைக்கு முருகப்பெருமான செவ்வாய்க்கிழமை செவ்வாய்ஹோரையில் இருக்கும்போது வாடகை வீட்டில் கஷ்டப்பட்டுட்டு இருக்கேங்க, சொந்த வீட்டுக்கு போகணும் அப்படின்றவங்களும் சொந்த வீடு கிடைக்கக்கூடிய நல்ல பிராப்தம் அமையும். இப்போது செவ்வாய்க்கிழமையை பற்றி நம்ம சொல்லியிருக்கோம். இப்போ வாங்க அவங்களுடைய ராசி பலன்களை நம்ம தெரிஞ்சுக்கொள்ளலாம். மேஷ ராசிக்காரங்களை ஓய்வு உழைப்பின்றி இன்னைக்கு உழைக்கக்கூடிய நல்ல நாள். இன்னைக்கு நிறைய விஷயங்கள் ஒரு சொந்த முடிவுகள்னால எடுக்கக்கூடிய விஷயங்கள்ல ரொம்ப நல்ல பலன்கள் கொடுக்கும். பெரியோர்களுடைய ஆசீர்வாதம், அவங்களுடைய சப்போர்ட்ஸ் அப்படிங்கிறதுலாம் இன்னைக்கு இருக்கும். நிறைய பேருக்கு இன்னைக்கு வாழ்க்கையில என்னைக்கு மாற்றங்கள் ஏற்பட போகிறது அப்படிங்கிற முக்கிய முடிவு இன்னைக்கு எடுப்பீங்க. அரசாங்க வழியில நிறைய உதவிகள் கிடைக்கும், நிறைய மாற்றங்களும் ஏற்படும். அரசியல்வாதிகளுக்கு சொல்வாக்கு செல்வாக்கு அப்படிங்கிறது ஏற்படுத்தி கொடுக்கும்.
நிறைய உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு நல்ல மாற்றங்கள், முன்னேற்றங்கள் கண்டிப்பா இருக்கு. தொழில்ல லாபம் இருக்கு. மாணவர்களுக்கு இன்னைக்கு நல்ல ஒரு பலனை ஏற்படுத்தக்கூடிய, ஒரு சுறுசுறுப்பான ஒரு விஷயத்த கொடுக்கக்கூடிய விஷயங்கள்லாம் அமையும். நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணுவீங்க அப்படின்றதெல்லாம் சொல்லலாம். இன்னைக்கு வழிபாடாக மாலை வேளைகள்ல செவ்வாய்க்கிழமை அப்படிங்கிறதுனால முருகப்பெருமான வழிபடுறது அப்படிங்கிறது ரொம்ப நல்ல பலன்களை ஏற்படுத்தும். நீங்க சிகப்பு திரியில நெய் தீபம் ஏற்றி வர ஒரு நெய் தீபம் ஏத்தி மனதார நீங்க திருச்செந்தூர் முருகனை நினைச்சு வழிபட்டீங்கன்னா, மிகப்பெரிய நன்மை அப்படிங்கிறது உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும். க ரிஷப ராசிக்காரங்க இன்னைக்கு சந்திராஷ்டம நாள், கார்த்திகை நட்சத்திரம், ரோகிணி நட்சத்திரத்தினால அவங்க மட்டும் ரொம்ப யோசிக்க வேண்டாம். புதிய முடிவுகளை எடுக்க வேண்டாம். பிரச்சனைகளை மாட்டிடுவீங்க. நிறைய விஷயங்கள் குழப்பம் தரக்கூடிய முடிவுகளை இன்னைக்கு நீங்க எடுப்பீங்க. அதனால இன்னைக்கு முக்கிய முடிவுகளை எடுக்கிறது தவிர்க்கிறதும், புது முயற்சிகளை எடுக்கிறத தவிர்க்கிறதும், நிறைய இரவு நேர பயணங்கள், நெடுதூர பயணங்களை தவிர்க்கிறதும் ரொம்ப நல்லதா குடுக்கும். சந்திராஷ்டமம்னால குழப்பமான ஒரு விஷயங்கள்ல மாட்டிப்பீங்க. அப்படிங்கிறதுனால கொஞ்சம் யோசிச்சு செயல்படுங்க. காலையில விநாயகர் வழிபட்டு சென்று உங்களுடைய அன்றாட பணிகளை நீங்க செஞ்சுட்டு வாங்க. கண்டிப்பா வெற்றிகளை அது கொடுக்கும். ரிஷபராசிக்காரங்களுக்கு மாலை வேளைகளில் திருச்செந்தூர் முருகனை மனதார வழிபட்டு நெய் தீபம் ஏற்றி வழிபட்டீங்க அப்படின்னா நன்மை பலன்களை கொடுக்கும். உங்களுக்கு ரிஷபராசிக்காரங்களுக்கு ரொம்ப மேம்பாடுகளை அதிகப்படுத்தி விடும். மிதுன ராசிக்காரங்க நலம் அறிய ஆவலுங்கிற மாதிரி உங்களுடைய மனநலம், உடல் நலம் அப்படிங்கிறது கண்டிப்பாக மிகப்பெரிய ஒரு வெற்றிகளை கொடுக்கும். அதிக முன்னேற்றங்களை கொடுக்கும். மிகப்பெரிய ஒரு வாய்ப்புகள் அப்படிங்கிறது கிடைக்கும். நல்ல மாற்றங்கள், முன்னேற்றங்கள் கண்டிப்பாக உண்டு. மிகப்பெரிய வெற்றி அப்படிங்கிறது காத்து கொண்டிருக்கிறது. இன்னைக்கு மிதன ராசிக்காரங்களுக்கு மாலை பொழுதுகளில் சிகப்பு திரை இல்லை பச்சை திரியில நெய் தீபம் ஏற்றி வழிபடுறது ரொம்ப நல்ல பலன்களை இன்னைக்கு கொடுத்துரும். திருச்செந்தூர் முருகனை நீங்கள் வேண்டி வழிபடுங்க, நல்ல பலன்களை ஏற்படுத்தி தருவார். கடகராசிக்காரங்களுக்கு வெற்றி மீது வெற்றி குவிக்கக்கூடிய ஒரு நல்ல நாள். இன்னைக்கு நீங்கள் எடுக்கிற எல்லா முடிவுகளும் ஒரு தொட்டதெல்லாம் தொடங்கும், வச்சதெல்லாம் விளங்கும் சொல்லுவாங்க இல்லையா, அது எல்லாமே இன்னைக்கு நடக்கும். உங்களுடைய அன்றாட பணிகள் இன்னைக்கு மிக செம்மையாக செல்லக்கூடிய நாள். உத்தியோகத்தில் நல்ல மாற்றங்கள், தொழிலில் நல்ல முன்னேற்றம் அப்படிங்கிறது இருக்கும். நிறைய விஷயங்கள் இன்னைக்கு மாற்று கருத்துக்கு இல்லாமல் கொண்டு போகும். உங்களுடைய உழைப்புக்கேற்ற நல்ல பலன்கள் இருக்கும். செல்வாக்கு ஏறக்கூடிய நல்ல நாள். செல்வாக்கு உயரும். உங்களுடைய உத்தியோகத்தில் அரசாங்க வழியில் உள்ள மாற்றங்கள் உங்களுக்கு நல்ல பலனை ஏற்படுத்தி விடும். இன்னைக்கு மாலை பொழுதுகளில் சந்திரன் வழிபடுறதும் முருகப்பெருமான வழிபடுறதும் ரொம்ப நல்லது. முருகப்பெருமான் ஒரு நெய் தீபம் ஏற்றி வழிபடும் போது நல்ல பலன்களை கொடுப்பார். சிம்ம ராசிக்காரங்க சுகபோக வாழ்க்கை, எனக்கு கம்ஃபர்ட் ஜோனுக்கு அப்படிங்கிறது வருவீங்க. நிறைய பேருக்கு இன்னைக்கு வீடு கட்டுறது அப்படிங்கிறது லக்ஸூரியஸாக கட்டுவீங்க. நிறைய பேருக்கு இன்னைக்கு நிறைய விஷயங்கள் உங்களுக்கு ஃபேவராகவே கண்டிப்பாக முடிஞ்சிடும். நிறைய விஷயங்கள் உங்களுடைய டிசிஷன் பாயிண்ட்டுக்காக நீங்கள் வெயிட் பண்ணுறவங்க, உங்கள் டிசிஷன் பாயிண்ட்டை எடுத்து ஃபாலோ பண்ணுறவங்க எல்லாமே இன்னைக்கு வெற்றி பெறுவார்கள். வெற்றி மீது வெற்றி அப்படிங்கிறது தான் இன்னைக்கு உங்களோட பேச்சே இருக்கும். சிம்மராசிக்காரங்களுக்கு மாலை வேலைகளில் நல்ல மாற்றங்கள், முன்னேற்றங்கள் கொடுக்கக்கூடிய விஷயங்கள் அமையும். சிம்மராசிக்காரங்களுக்கு இன்னைக்கு முன்னேற்றம் தரக்கூடிய விஷயங்களாக கண்டிப்பாக அமைஞ்சிரும். நல்ல வாழ்க்கை அமையும். சிம்மராசிக்காரங்களுக்கு இன்னைக்கு வழிபாடாக நரசிங்க பெருமாளையும் அதே மாதிரி முருகப்பெருமானையும் வழிபடுறது ரொம்ப நன்மை பயக்கும். கன்னிராசிக்காரங்க நட்பு வட்டாரத்தில் விரிவடையக்கூடிய நல்ல நாள். மிகப்பெரிய வெற்றி அப்படிங்கிறது உங்கள் நட்பு வட்டாரத்தில் கிடைக்கும். அவங்களுடைய உதவி, ஆதரவு அப்படிங்கிறது அதிகரிக்கும். உங்களுடைய பர்த்டே பார்ட்டி, அனிவர்சரி பார்ட்டிகளாம் அட்டன் பண்ணக்கூடிய நாளாக இருக்குது. விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு நல்ல ஃபேவராகவே இன்னைக்கு அமையக்கூடிய ஒரு வெற்றிகரமான நல்ல நாள். யோசித்து செயல்படுங்க, அது மட்டும் ரொம்ப முக்கியமானது. கன்னிராசிக்காரங்க மாலை பொழுதுகளில் சிகப்பு திரி ஏற்றி நெய் தீபம் ஏற்றி வழிபடும் போது, முருகப்பெருமானை வழிபடும் போது உங்களுக்கு கண்டிப்பாக நல்ல பலன்கள், குபேர சம்பத்து அப்படிங்கிறது கொடுக்கும். துலாம் ராசிக்காரங்களுக்கு அமைதி நிலவக்கூடிய ஒரு நல்ல நாள். மிகப்பெரிய வெற்றியை நோக்கி நீங்கள் செயல்படுவீங்க. யோசித்து செயல்படணும். சைலண்ட் கில்லர் மாதிரி அதாவது எங்கேயுமே வெளியில் ஒரு ரகசியத்தை கூட சொல்லாமல் செய்யக்கூடிய திறன் படைத்தவர்கள் நீங்கள். உங்களுடைய காரியங்கள் எல்லாம் வெற்றி பெறக்கூடியதாக இருக்கும். துலாம் ராசிக்காரங்களுக்கு இன்னைக்கு மாலை பொழுதுகளில் 6 நெய் தீபம் ஏற்றி முருகப்பெருமானை வழிபடும் போது நிச்சயம் வெற்றி அப்படிங்கிறது கொடுக்கும்.
விருச்சிக ராசி இன்னைக்கு கவனமாக இருக்கக்கூடிய விஷயங்கள் இருக்குது. யோசித்து செயல்படுங்க. எச்சரிக்கை, நிதானம், பொறுமை அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப அவசியம். உங்கள் எடுக்கின்ற காரியங்கள் எல்லாம் சிறு சிறு தடைகள் ஏற்படும், தடங்கல்கள் ஏற்படும். நல்ல மாற்றங்கள், முன்னேற்றம் ஏற்படக்கூடிய விஷயங்களுக்கு நீங்கள் கடவுளின் துணையுடன் கண்டிப்பாக கடந்து விடுவீர்கள். மிகப்பெரிய வெற்றி அப்படிங்கிறது ஏற்படுத்திவிடும். நாளைய ஏற்றம் இன்னைக்கு ஒரு மாற்றம் அப்படிங்கிறது கண்டிப்பாக இன்னைக்கு கொடுத்துரும். உத்தியோகத்தில், தொழிலில் நல்ல செல்வாக்கு நிலை அப்படிங்கிறது ஏற்படும். உங்களுக்கு தனியாகவே ஒரு ப்ரைவசி இருக்கும், ஒரு பர்ஃபார்மன்ஸ் இருக்கும். அது இன்னைக்கு ஏறக்கூடிய நாள். விருச்சிகராசிக்காரங்களுக்கு மாலை பொழுதுகளில் முருகப்பெருமான் வழிபாடு மிகப்பெரிய வெற்றிகளை கொடுக்கும். தனுசு ராசிக்காரங்க முயற்சிகள் மெய்வர்த்தி கூலி தரும் அப்படிங்கிற மாதிரி உங்கள் முயற்சிகள் எப்போதுமே ஒரு நல்ல பலன்கள் இருக்கும். விடாமுயற்சிக்கு சொந்தக்காரர்கள் தனுசு ராசிக்காரங்களுக்கு அவங்களுக்கு இன்னைக்கு வெற்றி மீது வெற்றி அப்படிங்கிறது கண்டிப்பாக உண்டு. உங்களை எடுத்து எந்த வேலை செஞ்சாலும் அது வெற்றிகளை குவிக்கக்கூடியதாக இருக்கும். எல்லா ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கும் இன்னைக்கு எந்த ஒரு இன்ட்ரெஸ்ட், எந்த ஒரு விஷயங்கள் நீங்கள் எடுத்து பண்ணாலும் அது உங்களுக்கு சாதகமாகவே அமையும். வம்பு வழக்குகள், கோர்ட்டு கேஸ் ஏதாவது இருந்ததுன்னா அது இன்னைக்கு சாதகமாக முடியும். அதே மாதிரி உங்களுடைய சொல்வாக்கு, செல்வாக்கு உயரக்கூடிய நல்ல நாள். இன்னைக்கு மாலை பொழுதுகளில் மஞ்சள் திரி போட்டு நெய் தீபம், ஒரு 3 நெய் தீபமோ 6 நெய் தீபமோ ஏற்று வழிபட்டால் மிகப்பெரிய வெற்றி அப்படிங்கிறது கிடைக்கும். மகர ராசிக்காரங்க ஆர்வம் அதிகரிக்கக்கூடிய நல்ல நாள். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்னால நிறைய விஷயங்கள் நல்லா பண்ணுவீங்க. பெரியவர்களுடைய ஆசி, ஒத்துழைப்பு அப்படிங்கிறது இன்னைக்கு கிடைக்கும். நிறைய பேருக்கு இன்னைக்கு முன்னேற்றங்கள் தரக்கூடியதாகவே கண்டிப்பாக இருக்கும். இன்னைக்கு சூப்பரான ஒரு நல்ல நாள். நன்மைகள் அதிக அளவில் ஏற்படக்கூடிய ஒரு உத்தமமான நாள் அப்படின்னு சொல்லலாம். மகர ராசிக்காரங்களுக்கு மாலை பொழுதுகளில் சிவபெருமான வழிபட்டு முருகப்பெருமானையும் வழிபட்டு வர்றது ரொம்ப நல்லது. நெய் தீபம் எல்லாத்துக்கும் ஏற்றிட்டு வாங்க. ஒரு நெய் தீபம் ஏற்றி மனதார வழிபடும் போது நல்ல பலன்களை ஏற்படுத்தி கொடுப்பார். இன்றைக்கு ரொம்ப நல்ல நாளாகவே மகர ராசிக்காரங்களுக்கு இருக்கும். கும்பராசிக்காரங்களுக்கு ஒரு சில பிரச்சனைகள், பதட்டங்கள் அப்படிங்கிறது தடை தாமதங்களை கொடுத்துரும். அதனால் யோசித்து செயல்படுங்க. மிகப்பெரிய வெற்றி அப்படிங்கிறது காத்து கொண்டிருக்கிறது. நல்ல பலன்களை ஏற்படுத்தி விட சில பயத்தை போக்க திருச்செந்தூர் முருகனை நீங்கள் வழிபடும் போது யாம் இருக்க பயமேன் அப்படிங்கிற விஷயம் அவர் உங்களுக்கு கொடுப்பாரு. அது மாதிரி நிறைய ஆன்மீக விஷயங்கள்ல, பக்தி தேடல்கள்ல நல்ல விஷயங்களாக இன்னைக்கு அமையும். கும்பராசிக்காரங்களுக்கு இன்னைக்கு மாலை பொழுது திருச்செந்தூர் முருகனை வழிபடுங்க. ரொம்ப நல்லதை கொடுத்துரும். நன்மை அதிக அளவில் ஏற்படுத்தும். மீன ராசிக்காரங்க இன்னைக்கு எதிர்ப்புகள் அதிகரிக்கக்கூடிய நாள். உங்களுடைய டிசிஷன் பாயிண்ட்ல நிறைய பேர் அகெயின்ஸ்டாக இருப்பாங்க. உங்களுடைய யோசிக்கிற திறன் அப்படிங்கிறது அதிகரிக்கும். இன்னைக்கு உங்களுக்கு திதி சூனிய ராசிகளான ரிஷப ராசிக்கு கொஞ்சம் ஒரு பிரச்சனைகளை கொடுக்கக்கூடிய விஷயங்களும் இன்னைக்கு அமையும். உங்களுக்கு ஆகாத சில பகைவர்களால் ஒரு சில மாற்றங்கள் கண்டிப்பாக உண்டு. மிகப்பெரிய வெற்றி பெறக்கூடிய விஷயங்கள்ல எதிர்ப்புகள் அதிகமாக இருக்கும். அதை பற்றி யோசிக்காம உங்களுடைய முக்கிய முடிவுகளை எடுக்க அறிவுறுத்தப்படுகிறது. மீனராசிக்காரங்களுக்கு அனைத்து வகையில் ஐஸ்வர்யங்கள் கிடைக்க திருச்செந்தூர் முருகனை மனதார நீங்கள் வேண்டி வர்றது ரொம்ப நல்லது. மஞ்சள் திரி வைத்து நெய் தீபம் ஏற்றி 6 நெய் தீபம் ஏற்றி எண்ணிய காரியங்கள் எல்லாமே நிறைவேறும். செவ்வாய்க்கிழமையிலவும் நல்ல குடும்ப அமைப்பு அப்படிங்கிறது முருகப்பெருமானுடைய ஆசையில கிடைக்கும். உங்களுக்கு ராஜ யோகாதிபதி மீனராசிக்காரங்களுக்கு செவ்வாய். இந்த செவ்வாய்க்கிழமைகளில் செவ்வாய் ஹோரையில் வழிபடுறதும், இந்த மாதிரி செவ்வாய்க்கிழமையில முருகப்பெருமான வழிபடுறதும் மிகப்பெரிய வெற்றி அப்படிங்கிறது சாத்தியமாகும். இந்த அனைத்து ராசிக்காரங்களுக்கும் அனைத்து செல்வங்களும், வளங்களும், ஆரோக்கியத்தையும் கொடுக்க வேண்டும் என்று எம்பெருமான் மகா ஈஸ்வரனை வேண்டி வணங்குகின்றேன். வாழ்க வளமுடன். திருச்சிற்றம்பலம்.